வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் டிசி படத்தோட திரை விமர்சனங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பரிசே கொடுக்கலாங்க. அதாவது கதை என்னென்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அந்த படத்தோட கதாநாயகன். அவர் ஒரு சின்ன ரவுடி கூட்டங்க. அவங்க வந்துட்டு போலீஸ் வாகனத்தை இடம் மறித்து அதில் உள்ள பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே செக் பாயிண்ட் போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு அப்பா வந்துட்டு தாம இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுப்பட்டு நம்ம பிள்ளைய வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு 7 லட்ச ரூபாய் கொண்டு வர்றாருங்க. அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு அவரை கொண்டு அந்த பணத்தை கொள்ளையடிச்சிடுறாங்க. இறந்தவரோட மனைவியும் அவரோட அப்பாவும் போய்ட்டு லோகேஷ் கனகராஜ்கிட்ட, அதாவது அந்த ரவுடி கும்பல்கிட்ட போய்ட்டு சொல்கிறாங்க, எங்கள் போலீஸ் வந்துட்டு 7 லட்ச ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு என் பிள்ளைய கொண்டுட்டாங்க, காணா பணமாக்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க நம்மளால் தானே இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கிளப்புக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு பாட்டு பாடுது. இவரோட அழகில் மயங்கி அந்த பொண்ணு வந்துட்டு அவரோட சொந்த கதை கதையெல்லாம் இவர்கிட்ட சொல்லுது. அதாவது தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னால் நாளைக்கு ஏதாவது வாழ்க்கை மாறிச்சுன்னு சொன்னால் அவங்க கிண்டல் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதான், தெரியாதவங்கள்ட்டலாம் நம்பி சொல்லலாமா, ஏன்னா வாழ்க்கையில் மறுபடியும் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் தெரியாதவங்கள்ட்ட சொல்லலாம்னு சொல்லி அந்த பொண்ணு அவரோட வாழ்க்கையெல்லாம் இவர்கிட்ட சொல்லுது. அப்போ நடக்கிற போலீஸ் என்கவுண்டரில் அந்த பொண்ணு செத்து போகுது. அதுக்கப்புறம் கீரை வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு விபச்சார விடுதிக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அதே டைலாக் தான் சொல்லுது, தெரியாதவங்கள்ட்ட சொந்த கதை கதைலாம் சொல்லலாம், என்னை வந்துட்டு ரொம்ப பேர் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்லாம் என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் வாய் கூசாமல் பேசுகிறாங்க. ஹீரோவும் பேசுகிறாரு, வர்ற துணை ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கேருந்து இவர் யாரோட சண்டை போடுறாரு, எதுக்காக அங்கே வந்து டொமில்னு சுட்டுக்கிட்டு தெரியுறாங்க, ஒன்றுமே தெரியலைங்க. இதில் போலீஸ் வர தேடி வருது. இவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியலை. ஏதாவது இந்த கையிலலாம் வந்துட்டு இனிமேல் வர்ற காலத்தில் சிப்பு வைக்க போகிறாங்களாம். அது மாதிரி இந்த ஹீரோவோட கையில் சிப்பு வச்சுருப்பாங்களா என்னென்னு தெரியலை. இவர் ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. இவரை பிடிச்ச போலீஸ் அதெல்லாம் போட்டு அடின்னு அடிப்பாங்க. திருப்பி அவர் ஈஸியாக தப்பிச்சும் போயிடுவார். 2-3 திருப்பு வர போலீஸு பிடிச்சிருது. 2-3 திருப்பு வர போலீஸுக்கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடுறாரு. யார் வில்லனே தெரியலைங்க. யாருக்காக சண்டை போடுறாங்க, எதுக்காக சுடுறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. ஆனால் அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி மாத்திரையெல்லாம் இருந்தால் கொண்டுட்டு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு தலையே வலிக்காது. ஆனால் அனிருத் இசை அவ்வளோ சூப்பராக இசை அமைச்சிருக்கிறாருங்க. ஆனால் இந்த படத்துக்கு அவரோட உழைப்பு தேவையில்லை. அருண் மாதேஸ்வரன் இவரெல்லாம் இப்படி ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி எதை நம்பி லோகேஷ் கனகராஜ் அவரோட சேர்ந்து நடித்தார்னு தெரியல. இதில் நீங்கள் நினைக்கலாம் ஹீரோயின்லாம் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு. ஒன்றுமே இல்லைங்க. ஹீரோயின் வர்றாங்க போகிறாங்க, ஏதோ பொம்மைகள் வரும் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஹீரோ நடிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தாடி வச்சுருக்காருங்க, தலையெல்லாம் முடியாக இருக்குது, குளிச்ச ஒரு 6 மாதம் இருக்கும்போது இருக்குது, அது மாதிரி தான் இருக்கார். அவர் அழுகிறாரா சிரிக்கிறாரா ஒன்றுமே இல்லைங்க. ஏதாவது எத்தனையோ நம்ம படம் பார்த்துருக்கோம், நாயகன் மாதிரியெல்லாம் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அதிலலாம் ஏதோ ஒரு கதை சொல்ல வருவாங்க, அதில் ஒரு லவ் இருக்கும், அதில் ஒரு காமெடி இருக்கும், அதில் ஒரு சென்டிமெண்டெல்லாம் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லைங்க. யாரை சுடுறான், யாரை அடிக்கிறான், எங்கே போகிறான் ஒன்றுமே தெரியலை. அனிருத் இசை சூப்பராக இருக்குது. ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மியூசிக்கை கேட்கலாங்க. என்னென்னா ஏதோ ஒரு பரதநாட்டிய பள்ளிக்கூடத்துலலாம் மியூசிக் நடக்கும் இல்லையா, அது மாதிரி நமக்கு மியூசிக்கு சூப்பராக கேட்கலாம். ஆனால் அவர் அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் அந்த மியூசிக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இந்த லோகேஷ் கனகராஜும் அவரோட படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் டைரக்ஷன் பண்ண படம் நிறைய அடியும் வெட்டும் கொத்தும் ரத்தமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இவங்க டைரக்டரும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு நினைக்கும்போது ஒன்று பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். கதையெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நமக்கு ஒரு பழைய நாட்டு துப்பாக்கி, ஒரு சின்ன அம்பாஸ்டர் காரு, ஒரு டொயோட்டா வேனு, ஒரு பழைய பில்டிங்கு, சும்மா தீபாவளி பட்டு அது மாதிரி டும்முன்னு சுட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது படம் ஓடிடும். இப்போ உள்ள சென்சியெல்லாம் இந்த படத்தை விரும்புகிறாங்களாம். என்னன்னு தெரியல. இப்போ உள்ள டேரக்டர்லாம் சென்சியெல்லாம் முட்டாளாக நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சென்சியெல்லாம் நீங்கள் முட்டாளாக நினைக்கிறீங்களா இல்லை அறிவாளியானு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உங்களெல்லாம் நம்பி தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. கெட்ட வார்த்தைங்க, வாய்க்கு வாய் எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க ஒரு டிரைவருக்கு, அந்த பேர் நம்ம வாயில் சொன்னாலே கேவலங்க, அதை 10 திருப்பு சொல்கிறாங்க, ஏதோ ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற மாதிரி. இது மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் சர்வசாதாரணமாக வரும்போது என்ன ஆகும்னா, அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்னத்தை படித்து கொடுக்குறோமோ அதுதான் வர்ற ஜெனரேஷன் அதை எடுத்துக்கிடுவாங்க.
சொல்லிக்கிற மாதிரி என்னென்னா, ஒரு வில்லனாக வர்றாரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் தான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனிருத் இசை பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாருங்க. ஆனால் நம்ம சங்கமம் படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ உழைப்ப போட்டார், ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அனிருத்தோட இசை வந்துட்டு பிஜிஎம்லாம் வேறு லெவலுங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஒர்த்து இல்லை. இல்லை, தலைவாசல் விஜய் வந்துட்டு பெரிய ரவுடியான். அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவரோட எதனால் அவர் பெரிய தலைவராக சொல்கிறாங்கன்னு சொல்லிலாம் ஒன்றுமே யாரும் அவரை பற்றி சொல்லவே இல்லை. இந்த மாதிரி படமெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு நார்மல் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வீட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. யாராவது அப்பா அம்மாவெல்லாம் வந்துட்டு பிள்ளையால கூட்டிகிட்டு இந்த படத்துக்கு போயிடாதீங்க. சில பேர் அக்கா தங்கச்சியோட போகணும்னு நினச்சாலும் தப்பி தவிர இந்த படத்துக்கு போயிடாதீங்க. அதே நேரம் இதெல்லாம் வந்து ஓடிடியில் வந்தாலும் குடும்பத்தோட உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த படத்தை விட்டு வெளியில் எந்திரிச்சு வரும்போது நமக்கு ஒன்றே ஞாபகம் வந்துச்சுங்க, ஒரு நாயகன் மாதிரி ஒரு நல்ல படம்லாம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படமும் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு படத்தை முடித்து வெளில வரும்போது. இதையும் ஒரு சன் பிக்சர்ஸ் பெரிய ஒரு நிறுவனம் எப்படி தயாரித்தாங்க கதை கேட்காமன்னு எனக்கு தெரியலைங்க. அதனால் இந்த படத்தை பார்த்திங்கன்னா 20% இந்த படத்துக்கு மார்க்கு கொடுக்க முடியாது. சொல்லிக்கிற மாதிரி கதை ஒன்றும் இல்லைங்க, தலையை தான் வலிக்குது. ஏன்டா அந்த படத்துக்கு வந்தங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.